மார்கழி திருவாதிரை சிவாய நமக. மார்கழி திருவாதிரை ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு திரு உத்தரகோசமங்கை மங்களநாத சுவாமி கோயிலில் மரகத நடராஜரை மரகத மேனியிலே பார்க்கறதுக்காக காலையிலிருந்தே கூட்டம் பயங்கரமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இது கோயிலுக்குள்ள வெளியே கட்டுக்கடங்காத கூட்டமாக இருக்குது. இப்போ இங்கே அர்ச்சகரை பேசுவார் உங்கள்கிட்ட, அதை பற்றின டீட்டெயில்ஸு. சாமி சாமி லைவ் போகுது. ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் உள்ள எம்பெருமான் மகாகணபதியினுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்துடன் கூடியதான விசேஷமானதான மங்களகரமானதான மகோன்னதமானதான மங்கள நன்னாளாகிய இன்றைய ஆருத்ரா தரிசன வைபவ பக்தோத்சவ விழாவில் திரு உத்தரகோசமங்கையில் இருந்து பாலசுப்ரமணிய சிவாச்சாரியார் திரு உத்தரகோசமங்கையில் மரகத நடராஜருக்கு சரியாக 8 மணி அளவிலே சந்தனம் படிகளையப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மகாபிஷேகம் நடைபெறும். பக்தகோடி மையன்பர்கள் அது சமயம் அபிஷேகங்களை விசேஷமாக தரிசனம் செய்து லோகத்தில் இகபர சுகங்களை பெற்று நல்வாழ்வு வாழ இறைவனை பிரார்த்தனை பண்ணுகிறோம். இந்த மங்கள வைபவ விழாவில் ஒரு முக்கியமான விஷயம், நடராஜருக்கு அபிஷேகம் என்பது வருடத்தில் 6 அபிஷேகங்கள் நடைபெறும். 6 அபிஷேகங்களும் விசேஷமானது. அந்த 6 அபிஷேகத்தில் 3 அபிஷேகங்கள் நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டும் 3 அபிஷேகங்கள் திதியை அடிப்படையாக கொண்டும் நடைபெறும். அந்த வகையிலே திருவோணம், திருவாதிரை. திருவோணம் 27 நட்சத்திரங்களிலேயே ரொம்ப விசேஷமான நட்சத்திரங்களாக, சிறப்பு வாய்ந்த நட்சத்திரங்களாக பாவிக்கப்படக்கூடியது. திருவோணம், திரு என்ற அடைமொழியுடன் கூடிய 27 நட்சத்திரங்கள்ல திரு என்ற அடைமொழியுடன் கூடியது 2 நட்சத்திரங்கள். ஒன்று திருவாதிரை, ஒன்று திருவோணம். திருவோணம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம், மகாவிஷ்ணு பெருமாளுக்குரியது. திருவாதிரை சிவபெருமானுக்கு நடராஜருக்குரியது. அந்த வகையில் திருவாதிரையில் நட்சத்திரத்தில் தனுர் மாசம் என்று சொல்லக்கூடியதான இந்த மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரம், அதனுடன் கூடியதான பௌர்ணமி, நல்ல ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு விஷயம் இதில் இருக்கு. அதனாலதான் இந்த மார்கழி ஆருத்ரா தரிசனம் மிக மிக சிறப்பாக உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது. பக்தகோடி மையன்பர்கள் எல்லோரும் அந்த ஆருத்ரா தரிசனத்தை வேண்டி விரும்பி தரிசனம் பண்றாங்க. ஏனென்றால் தனுர் என்பது காலபுருஷனுடைய 9வது வீடு. மேஷம், ரிஷபம், மிதனம், கடகம், சிம்மம், கன்னி, துலா, விருச்சிகம், தனுசு என்பது 9வது வீடு. 9வது வீடு என்பது பாக்யஸ்தானம். பாக்யஸ்தானம் என்று சொன்னாலே பூர்வம், அதுல எல்லாமே இருக்கு, தெரியும், எல்லாமே பாக்கியங்கள் கிடைக்கக்கூடியது. அடுத்தபடியாக நட்சத்திரம் என்று சொன்னால் ஆதிரை, திருவாதிரை. திதி என்று சொன்னால் பௌர்ணமி. திருவாதிரை சிவபெருமான், அக்னி, சூரியன். அதுபோல பௌர்ணமி சந்திரன், முழுமதி நன்னாள். அந்த முழுமதி நன்னாளாகிய சந்திரன் முழுமதியாக இருக்கக்கூடிய நாள் பௌர்ணமி. அந்த பௌர்ணமி அன்று உலகம் முழுவதும் பிரகாசமாக இருக்கும், இரவில் பிரகாசம். அப்படி பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த பௌர்ணமி நாளில் எல்லா பௌர்ணமிக்கும் விசேஷம்தான். ஆனால் தனுர் மாசம் திருவாதிரையுடன் கூடிய
பௌர்ணமி என்பது மிக மிக சிறப்பானது. ஏன் அப்படின்னா, பௌர்ணமி அன்று சூரிய பகவான், அதாவது சூரிய பகவான் ஆகிய திருவாதிரை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நடராஜர், சந்திர பகவானாக இருக்கக்கூடிய முழுமதி நன்னாள் பௌர்ணமி. இந்த பௌர்ணமியில சந்திரனுடைய மாதுர்காரகன் சொல்றது, மனோகாரகன் சொல்றது. மனசுக்கும் அவர்தான் மாதுர்கா அம்மான்னு சொல்லக்கூடிய. அப்பேற்பட்ட அந்த சந்திரனுடைய கிரணங்கள், ரேஸ், உலகம் முழுவதும், பூமி முழுவதும் முழுமையாக பரவி இருக்கக்கூடிய நன்னாள். அது என்ன பண்றது, இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகள், தெய்வம் முதல் ஜீவராசிகள், இறைவன் முதல் ஜீவராசிகள் வரை அப்படியே அந்த சந்திர கிரணங்களை அப்படியே பொழிகிறது. குளிர்ச்சி, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், குளிர்வான ஒரு மகிழ்ச்சி. அப்படி சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள்ல அந்த திருவாதிரைன்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய அக்னியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய உடலில் மேலில் அப்படி அந்த இதெல்லாம் அந்த கிரணங்கள் விடும் பொழுது பூமியும் சரி இறைவனும் சேர்ந்து மகிழ்வாகிறார், குளிர்ச்சியாக ஆகிவிடுகிறார். மிகவும் குளிர்ச்சியாக ஆகக்கூடிய நேரத்தில் பக்தர்கள் அபிஷேகம் செய்யும் பொழுது மீண்டும் குளிர்ச்சி ஆகிறது. அந்த குளிர்ச்சி சேர்ந்ததற்கு அப்புறம் என்ன ஆகுறதுன்னா, கோபங்கள் தணிகிறது, சாந்தம் உருவாகிறது, ஆனந்தம் பெருகுகிறது, அன்பு நிலைக்கிறது. அடியார்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய வகையிலே இறைவன் அன்பை செலுத்தி, ஆதரவையும் செலுத்தி, பக்தர்களினுடைய வேண்டுதல்களை, பிரார்த்தனைகளை பரிபூரணமாக அவர்களுக்கு அந்த சாஸ்வதமாக அவளுக்கு எல்லாம் அவளோட வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய நல்நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த மூன்றும் சேர்றது. அதனாலதான் அப்பேற்பட்ட வைபவ விழா இன்றைய தினம் நமது உத்தரகோசமங்கையில் இப்பொழுது சந்தனக்காப்பு பிரிக்கப்பட்டு அபிஷேகம் நடைபெறும். இரவு மீண்டும் 12 மணி அளவிலே மீண்டும் ஒரு அபிஷேகம் நடைபெறும். பக்தோடி மெய்யன்பர்கள் இன்றைய நாள் முழுவதும் மரகத திருமணியாக தரிசனம் பண்ணலாம். அதற்கு அடுத்தபடியாக இரவு 12 மணிக்கு மேலாக ஒரு அபிஷேகம் நடைபெற்று மீண்டும் புது சந்தன மெய்க்காப்பு சாற்றப்பட்டு அருணோதயம். அப்பதான் அருணன் என்றால் சூரியன், உதயம் என்றால் உதயம். சூரியன் உதயமாகக்கூடிய நாளைய தினத்தில் ஆருத்ரா தரிசனம் அருணோதய காலத்தில் ஆடல் வல்லானாகிய எம்பெருமான் நடராஜ பெருமானுக்கு விசேஷ தீபாராதனைகளும் வேத ஆகம மந்திரங்களும் திருமுறைகளும் செய்விக்கப்பட்டு அவர் பாதங்களில் பிரார்த்தனை செய்து மக்கள் அனைவரும், உலக மக்கள் அனைவரும் வந்து தரிசனம் செய்தவர்களும், தரிசனம் செய்ய வர இயலாதவர்களும், இதை பார்க்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்க வேண்டி எல்லாம் உள்ள எம்பெருமானை பிரார்த்தனை செய்கிறோம். ஆசீர்வாதங்கள், வாழ்த்துக்கள். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. சாமி பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே அந்த டைமிங் இன்னொரு வாட்டி சொல்வீங்களான்னு கேட்கறாங்க. இதுலயே அதை ஒண்ணு இன்னொரு வாட்டி லாஸ்டா சொல்லுங்களேன். அப்படியே வெயிட் பண்ணுங்க, சொல்லுவாரு சாமி. அந்த படிக்கிற டைம்ல இருந்து எத்தனை வரைக்கும் இன்னொரு வாட்டி அது கேட்டுட்டே இருக்காங்க. அன்பர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க, அடியார்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க மீண்டும் இந்த நேரங்களை சொல்லப்படுகிறது. வந்து தரிசனம் பண்ணுபவர்கள் அழகாக அந்த நேரங்களில் தரிசனம் செய்து கொள்ளலாம். வர இயலாதவர்கள் பல பகுதிகளில் பல மக்கள் எல்லோரும் ஆங்காங்கே நிறைய லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, அங்கிருந்து தரிசனம் பண்ணலாம். சரியாக இன்று காலை 8 மணிக்கு மேலாக சந்தனம் பிரிக்கப்படும். இந்த சந்தனம் வந்து 1 வருஷம் அவர் மேல இருக்கும். இன்று சாத்தக்கூடிய சந்தனம் 1 வருடம் முழுவதும் அவர் மேல கீழே விழாமல் ஒட்டிகிட்டே இருக்கும். மற்ற சாமிக்கெல்லாம் சந்தனம் வச்சாச்சுன்னா காஞ்சி விடுதுன்னா கீழே விழுந்துரும். இவருக்கு சாற்றக்கூடிய அந்த சந்தன மைக்காப்பு, சந்தன சாந்தமும் சுந்தரா பூட்டின்னு மாணிக்கவாசர் பாடியிருக்கார். அப்பேற்பட்ட அந்த சந்தனத்தை சாற்றக்கூடிய, சந்தனம் சாற்றி அவர் முழுமையாக இருப்பார். சந்தனத்தை சாற்றுவதன் மூலமாக ரகசிய தாண்டவம் ஆடுகிறார். இங்க பார்வதிக்காக உத்தரகோசமங்கையில அறையில் ஆடி, அதற்கப்புறம் சிதம்பரத்தில் அம்பலத்தில் ஆடுகிறார். அறையில் ஆடிய அம்பலம்னு சொல்றோம். அப்பேற்பட்ட அறையில் ஆடியதனால் இது ரகசிய தாண்டவம். இந்த ரகசிய தாண்டவம் ஆனதனால் மரகத நடராஜர் சந்தனத்திற்குள் மறை பொருளாக இருக்கிறார். மறை என்றால் வேதம், வேத பொருளாக காட்சி கொடுக்கிறார் என்று அர்த்தம். அந்த சந்தனம் வருடம் முழுவதும் அவரது திருமேனியில் முழுமையாக அப்படியே ஒட்டிண்டே இருக்கும். அதனாலதான் அந்த சந்தனத்தை உள்ள சாப்பிடுவாங்க எல்லாரும். சகல வியாதிகளும் குணமாகவும் சௌபாகியங்கள் ஏற்படும்னு. அப்பேற்பட்ட மங்கள வைபவம் சரியாக 8 மணி அளவில் இந்த சந்தனம் பிரிக்கப்பட்டு 9 மணி அளவிலே அபிஷேகம் ஆரம்பிக்கப்பட்டு 1 மணி நேரம் அபிஷேகம் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த அபிஷேகம் நடக்கும் பொழுதிலே எல்லா பக்தர்களும் பார்த்துட்டே போயிட்டே இருக்கலாம்.
அதற்கு அடுத்தபடியாக இந்த நாள் முழுவதும் 12 மணி வரையில் எல்லோரும் மரகத திருமணியாக தரிசனம் பண்ணலாம். அதற்கப்புறம் மீண்டும் ஒரு அபிஷேகம் நடந்து காலையில சந்தனம் சாத்தப்படும். ஆகவே அன்பர்கள், பக்த கோடி மெய்யன்பர்கள் இறையருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ சாமி. டிக்கெட் வாங்க அங்கே வியூவர்ஸ் எல்லாருமே அது சாமி இப்போ விளக்கமா சொல்லியிருந்தாரு. அதாவது காலையில 8 மணில இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு முழுசா மரகத மேனிலே நமக்கு தரிசனம் பண்ணிக்கலாம். சாமி கரெக்டா சில விஷயங்களும் சொல்லியிருந்தாரு. மேலும் லைவ் வந்துட்டே இருக்கும், கோயில் சம்பந்தமான லைவ்கள் இதுல வந்துட்டு இருக்கும். எல்லாருமே அப்படியே ஃபாலோ பண்ணிருங்க. சிவாய நமக. ரொம்ப சந்தோஷம். இன்னொரு விஷயம், அன்பர்களுக்கு வேண்டுகோள், இறையருளை பெறுமாறு மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம். உத்தரகோசமங்கலிருந்து பாலசுப்ரமணியன் சிவாச்சாரியார் 9444214385 9444214385. வாழ்த்துக்கள்.